سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹுடைய அளப்பரிய கருணையினாலே ரசூலுல்லாஹுடைய ஒரு துஆ ரமலானுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்மளை துஆ செய்ய சொன்னாங்க. துஆ ஞாபகம் இருக்குங்களா? கண்டிப்பாக நம்ம ஞாபகம் இருக்கும். ரமலான் வரக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்மளை ஒரு துஆ செய்ய சொன்னாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான. ரப்பே, ரஜபுடைய மாசத்துலேயும் ஷஅபானுடைய மாசத்துலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய்டா ரப்பே அப்படின்னு கேட்டுட்டு வபல்லிக்னா ரமதான், ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்பே எங்களுக்கு கொடுறா அப்படின்னு கேட்க சொல்லி நமக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லாம் கேட்டோம். நம்மளாம் 2 மாசமா நடந்துன்னு சொன்னா ரமலான் வரது 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன அந்த துஆவை நாம தொடர்ந்து கேட்டோம். நம்ம அல்லாஹ் நம்முடைய துஆவை அங்கீகரித்துக் கொண்டான். நமக்கு ஒரு 3 துஆ இப்ப சொல்லி கொடுக்கறாங்க. நமக்கு ஒரு 3 துஆவை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. பாருங்க, அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். முதல் 10 முடிஞ்சு போச்சு, 2வது 10 முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு தராவிஹ் எத்தனாவது தராவிஹ்? இன்னைக்கு 22. இன்னைக்கு எத்தனாவது தராவிஹ்? 22 தராவிஹை நாம தொழுது முடிச்சிருக்கிறோம். அப்ப நம்ம ரமலானுடைய எந்த 10ல நாம இருக்கோம்? இப்போ 3வது 10ல நாம இருக்கிறோம். 10ன்னு சொன்னா முதல் 10, 2வது 10, 3வது 10 பிரிக்கிறோமா? அதுல 3வது 10 ஆரம்பமாகி 2 நாள் ஆச்சு. நமக்கு 2 நாள் ஆயிடுச்சா? 21, 22, 3 நாள் போயிடுச்சுல்ல. ஒரு துஆ நம்ம செய்யணும். என்ன துஆ செய்யணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை சொல்றேன், நீங்களும் அந்த துஆவை எப்போட சொல்றீங்களா? சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுங்களா? சைத்தான் தேன் தொட்டு வைக்க வேண்டாம், சைத்தான் தூரமா வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். கவனத்தை பூரா இங்க வைங்க. இப்போ எப்போட சொல்லுங்க, அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். என்ன பொருள் தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? ரப்பே, என்ன நரகத்திலேருந்து பாதுகாத்துறா ரப்பே. யார்கிட்ட கேட்கிறோம்? நம்ம என்ன கேட்டோம்? நரகத்திலிருந்து பாதுகாப்ப கேட்டோம். நரகத்திலிருந்து பாதுகாப்ப கேட்டோம். இந்த துஆவை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ரமலான் மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை நான் கேட்கணும். எது வரைக்கும் கேட்கணும்? வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன நடக்குதா? எது வரைக்கும்? வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும். கடைசியா நமக்கு என்ன வரும்? இறப்பு வரும். என்ன வரும்? இறப்பு வருமா? அது வரைக்கும் நம்ம இந்த துஆவை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு துஆ. இந்த துஆவை நம்ம கேட்கணும். இப்ப ரமலான்ல நம்ம இன்னொரு துஆவை நம்ம கேட்கணும். அல்லாஹும்ம சொல்லுங்க அப்படியே, அஅதிக் ரிகாபனா மினன் நார். அல்லாஹும்ம அஅதிக் ரிகாபனா மினன் நார். இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? இது பிந்திய 10ல, இந்த ரமலானுடைய பிந்திய 10ல இந்த துஆ என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா எல்லாரும் ஓதுவாங்க. தெரிஞ்சவங்க எல்லாமே என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. நம்மளும் ஓதணும். நம்மளும் என்ன செய்யணும்? துஆ ஓதணும். என்ன பொருள் தெரியுமா?
பொருள் தெரிஞ்சுக்கணும் இல்ல. பொருள் தெரியாம நம்ம பாட்டிக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது சரியில்லை. ஏன்னா என்ன பொருள், என்ன அர்த்தம், நம்ம என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் இல்ல. அல்லாஹும்ம இறைவா அஅதிக் ரிகாபனா எங்களுடைய பிடரிகளை, பிடரின்னா பாருங்க இந்த கழுத்துடைய இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் பிடரின்னு சொல்றது. எங்களுடைய பிடரிகளை அல்லாஹும்ம அஅதிக் ரிகாபனா மினன் நார் இறைவா எங்களுடைய பிடரிகளை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. வெறும் கழுத்தை மட்டும் கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன் கழுத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு எது பிரதானம், ஒரு மனிதனுடைய உறுப்புகள் எது பிரதானம்? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி. பிள்ளைங்களுக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் விளங்காம இருக்கலாம். என்னன்னு சொல்றேன் நானு, உடம்புல நம்ம கையில ஒரு ஜான் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ஜான் சொல்லுவோம். தலையிலேருந்து நீங்க அளந்தீங்கன்னு சொன்னா 8 ஜான் வரும். ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கும் அவங்க கையால அளக்கும் பொழுது இந்த எத்தனை ஜான் வரும்? 8 ஜான் வரும். அததான் எஞ்சான் உடம்புக்கு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரஸ்னா தலை. சிரஸ்னா என்னது? தலை. தலை இருக்கிற இடம் தான் கழுத்துக்கு மேலதானே இருக்கு. எங்க இருக்கு? கழுத்தோட தானே தலை ஜாயிண்ட் ஆயிருக்கு. அங்கதானே எல்லாமே இருக்கு. அங்கதான் கண்ணு இருக்கு. அங்கதான் என்ன இருக்கு? அப்புறமே அளந்து பாருங்க. இப்போ அளக்க வேண்டாம், அப்புறம் உட்காந்து அளந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். தலையில என்ன இருக்கு? மூளை இருக்கு. முதல்ல பத்தியா மூளை உள்ள பிள்ளை சொல்றான் பாரு, முதல்ல மூளை இருக்குப்பா. மூளை இருந்தாலும் எல்லாம் வேலை செய்யும். அப்படிதானே? மூளை இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாது. பால்ட்ட பிடிச்சிட்டாரு தம்பி பத்தியா, அற்புதம், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய இல்மில் அல்லாஹ் நல்ல பிரகாசத்தை கொடுக்கட்டும். பாருங்க, தலையில முதல்ல மூளை இருக்கு. வேற யாராவது முடி இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்து யாருமே சொல்லல. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் தான் இருக்கு. மூளை இருக்கு, அங்கதான் காது இருக்கு, கேட்கிற தன்மை இருக்கு, பார்க்கிற தன்மை அங்கதான் இருக்கு, பேசுற தன்மை அங்கதான் இருக்கு, சுவாசிக்கிற மூக்கு அங்கதான் இருக்கு, பேசுற நாக்கு அங்கதான் இருக்கு, சாப்பாட்டை மெல்ற பல்லு அங்கதான் இருக்கு. எல்லாமே அங்கதானே இருக்கு. எல்லாமே தலையில தான் இருக்கு எல்லாமே. அப்ப உடம்புல மிக முக்கியமான பார்ட் அப்படின்னு சொன்னா தலை, ஹார்ட். ஓகே, அது ஒண்ணுதான். தலையும் பிரதானம். தலையும் உடல் இயங்கிறதுக்கு ஹார்ட் வேணும், கிட்னி வேணும், எல்லாமே வேணும். ஆனா உலகத்தை நம்ம பார்த்து வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவையா? பார்வை நமக்கு வேணுமா இல்லையா? உலகத்துல வாழ்றதுக்கு சிந்திக்கிறதுக்கு மூளை வேணுமா? கேட்கறதுக்கு காது வேணுமா? பேசுறதுக்கு நாவு வேணுமா? வாய் வேணுமா? சாப்பிடுறத செரிக்க வைக்கிறதுக்கு பல்லு மெல்லணுமா? அப்ப எல்லாமே வேணும்னா எது வேணும்? இப்போ தலை நமக்கு வேண்டும். இப்ப நம்ம அந்த துவாவுக்கு வருவோம். இப்போ அந்த துவாவுக்கு நம்ம வரணும். ஏன் இந்த ரசூலுல்லா இந்த கழுத்தை சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். நம்ம கழுத்தை ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத அதுக்காக நான் சொல்றேன். இங்க கவனிக்கணும், எல்லாமே கொஞ்சம் கவனிங்க. இந்த கழுத்தோட இணைஞ்சிருக்கு. ஓகேவா? அல்லாஹ்ட்ட நரகத்தை விட்டு பாதுகாத்துறார் ரப்பே அப்படின்னு கேட்டோம்னா என்ன அர்த்தம்னா, நான் பொய் பேசக்கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது? பொய் பேசுனா எங்க போவோம்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு, இன்னல் கிதுப, பொய்யாகிறது அது என்ன செய்யும் சொன்னா பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லும். பொய் எங்க கொண்டு போவோம்? பாவத்தின் பக்கம். பொய் சொன்னாலே அவன் என்ன செய்யறான்னு அர்த்தம், ஏதோ ஒண்ணு மறைக்கிறான்னு அர்த்தம். ஒண்ணு மறைக்கிறதுக்கு தானே பொய் பேசுவான். அம்மா கேட்பாங்க, எங்கடா போன வேலை நேரம்? இங்க இல்லம்மா இங்கதான்மா இருந்தேன், பக்கத்து அங்கதான் சொல்லணும். அம்மாட்ட என்ன செய்வோம் நம்ம? அப்படிலாம் பேசுறோமா நம்ம? ஆனா நம்ம எங்க போயிருப்போம்? எங்கேயாவது அடுத்த தெருவுல ஃப்ரெண்ட்ஸோட நம்ம விளையாண்டுகிட்டு இருந்துட்டு அம்மாட்ட என்ன செய்வோம்? அதை சொல்லாம, இல்லம்மா நான் இங்கதாம்மா இருந்தேன், என்னம்மா அப்படின்னு சொல்லுமா? அப்படிலாம் பேசுவோமா? அப்ப ஒண்ணு மறைக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம
ஒன்றை மறைக்கிறோம். எப்ப நம்ம ஒன்றை மறைக்கிறோமோ அப்ப நம்ம பொய் பேசுறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பொய் பேசுறோம். அப்ப பாவம் செய்தால் மனுஷன் என்ன செய்வான்? அதை மறைக்கணும்னு நினைப்பான். பாவம் செஞ்சா யாராவது நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு வெளியே சொல்லுவானா? பாவம் செஞ்சவன் நான் வெளியே பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அலைவானா? சொல்ல மாட்டான், மறைப்பான். மறைக்கிறதுக்கு அவன் என்ன சொல்லுவான்? பொய்யை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? பொய்யதான் சொல்லுவான். இந்த நாவு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா கொண்டு போய் எங்க சேர்த்துரும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், பாவத்தின் பக்கம் கொண்டு போகும். பாவம் நரகத்திற்கே கொண்டு போய்விடும். பாவம் எங்க கொண்டு போய் சேர்த்துரும்? அதனால முதல்ல இக்காபுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னது, இதெல்லாம் நம்ம உறுப்புகள் எல்லாம் சரியாகணும் அர்த்தம். அதுக்கு நம்முடைய இந்த உறுப்புகள் எல்லாம் என்ன ஆகணும்? சரியாக இருக்கணும், சரியா இயங்கணும். சரியா இயங்கணும்னா வெறும் இயக்கம் மட்டும் இல்ல, அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கரெக்டா என்ன செய்யணும்? நம்ம ஃபாலோ பண்ணணும். பொய் பேசக்கூடாது, உண்மைதான் பேசணும், ஹலாலானதான் சாப்பிடணும். ஹலாலானதான் வாய் வழியாக சாப்பிடும் போது எந்த சாப்பாட்டும் சாப்பிட்டுலாமா? சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிடக்கூடாது. எது ஹலாலோ அந்த ஹலாலான சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடணும். ஹராம சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? பாவம் கிடைக்கும். பாவம் கிடைச்சா நம்ம எங்க போயிடுவோம்? நரகத்துக்கு போயிடுவோம். அப்ப கழுத்துக்கு மேல இருக்கிற அந்த வாய்க்கு நம்ம என்ன வேலை கொடுக்கணும்? ஹலாலான சாப்பிடுற சாப்பாட்டை வேலை மட்டும்தான் கொடுக்கணும். அதனால்தான் சொல்லா அல்லாஹும்ம அஅதிக் ரிகாபனா, எங்களுடைய பிடரிகளை பாதுகாத்து ரப்பே, நரகத்திலிருந்து பாதுகாத்து ரப்பேன்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்காங்க. நம்மள பாக்குறோம் நம்ம பாக்குறோமா? நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கணும். நம்ம நல்லது மட்டும் பார்க்கிறோமா இல்ல எல்லாத்தையும் பார்க்கிறோமா? சொல்லுங்களேன். நல்லது மட்டும் தான் பார்க்கிறோம். நம்மளாம் நல்ல பிள்ளைங்க. நேற்றே சொல்லியிருக்கோம். நம்மளாம் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு நீங்களே நேற்று ஒப்புதல் கொடுத்தீங்கல்ல. நாங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? நல்ல பிள்ளைங்க நல்லது மட்டும்தான் பார்ப்பீங்க. நல்ல பிள்ளைங்க நல்லதை மட்டும்தான் பார்ப்பீங்க. கெட்டதை பார்த்தா அது என்னவாயிடும்? பாவம் ஆயிடும். பாவம் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். ரப்பே, எங்களை பாவமான விஷயத்தை பார்க்க செஞ்சிடாத ரப்பே, பாவமான விஷயத்தை பார்க்க செய்து விடாத ரப்பேன்னு அர்த்தம். அந்த துவாவுக்கு அர்த்தம். அந்த துவாவுக்கு என்ன அர்த்தம்? பாவமான விஷயத்தை எங்களை பார்க்க வச்சிடாதே ரப்பேன்னு அர்த்தம். ஓகேவா? எதை காது வழியா நம்ம கேட்கிறோம். நிறைய விஷயங்களை இன்னைக்கு உலகத்தை நம்ம கேட்கிறோம். சினிமா பாட்டு கேட்கிறோமா? கேட்கிற பழக்கம் இருக்கா? இருக்கும், ஆனா சொல்ல முடியல. அப்படிதானே? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னா முன்னாலே சொல்லிட்டோம் பொய் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டோம் இல்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. உண்மையை சொல்றீங்க. நல்ல பிள்ளைங்க. ஏன்னா நேத்து நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லிட்டீங்க நீங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரியான செய்திகளை காதுல வாங்காம இருக்கணும். வாங்க என்ன செய்யணும்? வேண்டாம். சினிமா பாட்டு எதுக்கு நமக்கு? சீரியல் எதுக்கு நமக்கு? அந்த செல்லுல ஓடக்கூடிய அந்த பலாலா நமக்கு எதுக்கு? அதெல்லாம் விட்டுட்டு நல்லா படிக்கணும். நல்லா அல்லாஹ்னு யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றணும். அல்லாஹ் ஓத சொல்லி இருக்கான். நல்லா நான் ஓதணும். நான் படித்து நல்லா பெரியாளாக நான் ஆக வேண்டும். நான் படித்து பெரியாளாக ஆக வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை உள்ள கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா என்னுடைய காதும் கூட என்ன செய்யும்? நல்லதுக்கு மட்டுமே இடம் கொடுக்கும். நல்லதுக்கு மட்டுமே, கெட்டதுக்கு இடம் கொடுக்காது. கெட்டதுக்கு இடம் கொடுத்தா என்ன ஆகும்? பாவம். பாவம் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஅதிக் ரிகாபனா, எங்களுடைய கழுத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துறார் ரப்பேனா என்ன அர்த்தம்? எங்களுடைய செவிகள் நல்லதை மட்டுமே கேட்கணும்னு அர்த்தம். விளங்குச்சா? இனிமேல் நல்லது மட்டும் தானே கேட்போம் நம்ம. வெரி குட். நல்ல பிள்ளைங்க, எல்லாம் நல்ல பிள்ளைங்க. நம்ம அடுத்து பாருங்க, இந்த மூளை இருக்கு இல்ல, மூளை இல்லைன்னா மனுஷன் என்ன ஆயிடுவான்? உலகத்துல வாழ முடியுமா? வாழவே முடியாது. உலகத்துல மூளை இல்லைன்னா வாழ முடியாது. மூளை ரொம்ப பிரதானமான விஷயம். அதுலதான் எல்லா நரம்புகளையும் கொண்டு போய் அங்கதான் சேர்த்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் உடம்புல இருக்கிற நரம்புகளை பூரா எங்க கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கிறோம்? மூளையில தலைக்குள்ள மூளை இருக்குல்ல, அதுலதான் கொண்டு போய் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிருக்கான். எனக்கு இப்ப உதாரணமா கொசு கடிச்சிச்சு வச்சுக்கோங்க. கொசு எங்க கடிச்சிச்சு? கையில கடிச்சிச்சு. உடனே கையில கடிச்சிச்சுங்கிறது நமக்கு யார் நமக்கு சொல்றாங்க? நம்முடைய மூளை தான் நமக்கு முதல்ல சொல்லுது. பக்கத்துல ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா சொல்றதை விட
முதல்ல யார் நமக்கு சொல்லுவாங்க? மூளைதான் நமக்கு முதல்ல சொல்லு, உனக்கு கொசு கடிக்குது, எங்க கடிக்குதுங்கிறதையும் சொல்லும். ஏன் நரம்பு இங்க இணைக்கப்பட்டிருக்குல்ல, எங்க கடிக்குது அப்படிங்கறது என்ன செய்யும்? கையில உட்காந்து கொசு கடிக்குது, முன்னாடி முதுகுல உட்காந்து கடிக்குது, பிடரியில கழுத்துல உட்காந்து கடிக்குது, எல்லாத்தையும் சொல்றது எது? அந்த மூளையை வீணாக்கிடலாமா? அந்த மூளைக்கு நல்ல வேலைகளை கொடுக்கணும். அந்த மூளைக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்ல வேலைகளை கொடுக்கணும், நல்ல சிந்தனைகளை கொடுக்கணும் அந்த மூளைக்கு. புரியுதா? இல்ல கெட்ட சிந்தனைகளை கொடுத்தோம், அது என்னவா போயிடும்? என்னவா போயிடும் தம்பி? அப்படி ஒரு கெட்ட சிந்தனையை கெட்ட வேலையை செஞ்சா என்னவாயிடும்? பாவமா போயிடும். பாவமா போனா கொண்டு போய் எங்க சேர்ப்போம்? நரகத்துல கொண்டு போய் சேர்த்துடும். அதனால தான் சொல்ல துவா செஞ்சாங்க, எல்லா உறுப்புகளும் இருக்கிற அதை தாங்கி கொண்டு இருக்கிற இந்த கழுத்தை ரப்பே நரகத்துக்கு கொண்டு போயிடாத ரப்பே அப்படின்னு பாதுகாப்பு கேட்க சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறாங்க. ஓகேவா? துவா ஒருத்தர் திருப்பி சொல்லுவோமா? மனப்பாடம் பண்ணிக்கணும் இல்ல, நம்ம தொடர்ந்து ஓதணுமா இல்லையா? அல்லாஹும்ம அஅதிக் ரிகாபனா மினன்னார், இறைவா எங்களது கழுத்துக்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. கேட்டுக்கிட்டே இருக்கலாமா? கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்? இனி உண்மையா நல்ல பிள்ளைகளா நடந்துக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? துவாவும் கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், உதவியும் கேட்கணும், நாம நல்லவங்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். வாங்க இப்போ இன்னைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம், இன்னைக்கு தராவீஹ்ல முதல் 10ல ஓதிய ஒரு வசனம். அந்த வசனத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நாம ஒரு விளக்கத்தை பார்ப்போம். பார்க்கலாமா? பாருங்க வாங்க இன்ஷா அல்லாஹ். என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون. இது அஷ்ஷூரா என்ற அத்தியாயத்தில் 37, 38, 39வது வசனம் என்ன செய்யுன்னு சொன்னா இந்த வசனங்கள் வருகிறது. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த காரியத்தை எப்பொழுது செய்தாலும் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் மஷ்வரா செய்து கொள்ளுங்கள். மஷ்வரானா என்னன்னு தெரியுமா? இது கேள்விப்பட்ட வார்த்தை இல்லை. நீங்க கேள்விப்படுறதுன்னா உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, லீவ் விடுவாங்களா உங்களுக்கு? லீவ் விடுவாங்கல்ல, லீவ்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒரு 3 நாள் ஜமாத்துல போங்க. எங்க போறீங்க? தமிழ் ஜமாத் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்காரங்க வரும்போது நம்ம என்ன செய்வோம்? பயந்து ஓடுவோம். பத்தியா பதில் வந்து பாரு, கரெக்டா பதில் வந்து பத்தியா, பயந்து ஓடுவோம். அவங்க எங்க கூப்பிடுறாங்க நம்மள? எங்க கூப்பிடுறாங்க? பயான் கேட்க கூப்பிடுறாங்களா? சொர்க்கத்துக்கு கூப்பிடுறாங்க. எங்க கூப்பிடுறாங்க? சொர்க்கத்துக்கு கூப்பிடுறாங்க நம்மள. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மிரண்டு ஓடுறோம். எந்த பக்கம் ஓடுறோம்? நம்ம அவங்களை விட்டுட்டு நம்ம தப்பிச்சு ஓட பார்த்தோம்னா எங்க போறேன்னு அர்த்தம்? நரகத்துக்கு போடுறது, நரகத்தின் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படி ஓட வேண்டாம். இனிமே அவங்க வந்தாக்க கூட ஜாலியா வாங்க, நீங்க கூட வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நம்ம என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா, ஸ்கூல்ல பாடம் நடத்துறாங்க, என்ன பாடம் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டாதானே நம்ம என்னன்னு விளங்கிக்க முடியும். அது என்ன சப்ஜெக்ட், என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அது நல்லதா கெட்டதா அப்படின்லாம் விளங்கிக்க முடியுமா? முடியாதா? நான் கேட்க மாட்டேன், நீங்க நல்லா என்ன கூப்பிடக்கூடாது, நான் முடியாது அப்படின்னு சொன்னா விளங்குமா? அந்த பாடம் விளங்குமா? அந்த சப்ஜெக்ட் விளங்குமா? ஒண்ணுமே விளங்காம போயிடும். விளங்கலன்னா என்ன ஆக மாட்டோம்? 5ல இருந்து 6க்கு போக மாட்டோம், 6ல இருந்து 7க்கு போக மாட்டோம், 10th இருந்து +1க்கு போக மாட்டோம். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். என்னன்னு முதல்ல கேட்கணும். கேட்டா நம்ம மேல மேல போய்கிட்டே இருப்போம். கடைசியா நம்ம எங்க போவோம்? டிகிரி எல்லாம் முடிச்சிருவோம். முடிச்ச உடனே கடைசியா நமக்கு என்ன வரும்?
இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அந்த இன்கம் வர்றதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னா தப்லீக்காரங்க நம்மளை கூப்பிடுறாங்க. சொர்க்கத்துல மாளிகை இருக்கு, வீடு இருக்கு, அங்க பழங்கள் இருக்கிறது, 6 பாலாறு இருக்கு, தேனாறு இருக்கு, பாலாறு தேனாறு, இன்னும் நிறைய ஆறுகள்லாம் அங்க இருக்கு. வாங்க எல்லாத்தையும் அங்க அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் என்ன செய்யலாம், நம்ம அங்க அனுபவிக்கலாம் வாங்க. அதுக்கான ஒரு வழி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்லுங்க, கூப்பிடுறாங்க. இனி பயந்து ஓடாம இருப்போமா சொல்லுங்களேன். பதில் வர மாட்டேங்குதே. பயந்து ஓட மாட்டோம் சொல்லுங்க. பயந்து ஓட மாட்டோம். பாருங்க, அங்க போனீங்கன்னா நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, அங்க போனீங்கன்னா இந்த ஷூரா மஷ்வரா அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லிடுறேன். அங்க போனீங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். போனா என்ன செஞ்சலாம், நம்ம நிறைய விஷயங்களை இன்னும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஓகேவா? பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த அஷூரா என்ற அத்தியாயத்துல கொஞ்சம் விளையாட தம்பிங்களா, பாட்டில தண்ணி குடிச்சிங்கன்னா அப்படி வச்சிடணும். தண்ணி குடிச்சு வச்சிருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கி போடக்கூடாது. முக்கியமான சப்ஜெக்ட் இது வரைக்கும் உங்களுக்கு பேசப்பட்டுச்சு, இனி எல்லாருக்குமா பேசப்படுது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் பேசணும். நம்ம மற்றவங்க பெரியவங்களாம் மிக முக்கியமா கேட்கணும். அதனால நீங்க விளையாடாம இருக்கணும். அதனால என்ன செய்யணும், விளையாடாம இருக்கணும். நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல மஷூராவை பற்றி அல்லாஹ் பேசுறான். அதுவும் குறிப்பா ஒரு சூறாவே அல்லாஹ் வச்சுட்டான். ஒரு சூறாவே அல்லாஹ் குர்ஆன்ல அஷூரா அப்படிங்கிற அத்தியாயமே ஆலோசனை அப்படிங்கிற பேர்லயே ஒரு சூறாவை என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வச்சிருக்கிறான். பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நமக்கு ரெண்டு வழிமுறைகளை காட்டும். ஒரு விஷயத்துல நம்ம தடுமாறுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்துல நாம முடிவெடுக்க முடியாம நம்ம தடுமாறுகிறோம் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் நமக்கு 2 விஷயங்களை சொல்லி கொடுக்குது. ஒன்னு இஸ்திகாரா, ஒன்னு என்னது இஸ்திகாரா, ரெண்டாவது இஸ்திஷாரா. இஸ்திகாரா அப்படின்னு சொன்னா தொழுது அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. ரப்பே, எனக்கு ஒரு முடிவு தெரிய மாட்டேங்குது. ரப்பே, இது நல்லதா கெட்டதா, இதை நான் செய்யலாமா வேண்டாமா, இந்த இடத்துக்கு நான் போகலாமா வேண்டாமா, இந்த காரியத்துல நான் ஈடுபடட்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற நேரத்துல ரப்பு கிட்ட தொழுது கேட்கறதுக்கு பேரு, தொழுதுட்டா ஒரு முடிவு கிடைக்கும். தொழுது கேட்டா என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு முடிவு ஒண்ணு அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுப்பான். அதுக்கு பேரு இஸ்திகாரா அப்படின்னு சொல்றது. அதுக்கு பேர் என்னது, அதுல நிறைய என்ன விளக்கம் இருக்கு, நம்ம இந்த விளக்கம் நமக்கு போதும். அடுத்து இஸ்திஷாரா, இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா ஆலோசனை செய்வது. இன்னொரு வழிமுறை என்ன, ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யலாமான்னு முடிவு செய்யறதுக்கு இன்னொரு வழிமுறை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற வழிமுறை என்னது, ஆலோசனை, கலந்து ஆலோசனை செய்வது. உதாரணத்திற்கு இப்ப நம்ம பள்ளிவாசல் இருக்கு, பள்ளிவாசல் எடுத்துப்போம், வேற யாரையும் வேண்டாம். நம்ம பள்ளிவாசல் இருக்கு, பள்ளிவாசல்ல நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கா, நிர்வாக சபைன்னு பாத்திருக்கீங்களா? பள்ளிவாசல் நிர்வாக சபை எங்க இருக்கு, அவளுக்கு ஏத்தாப்புல இருக்கு, அங்க இருக்கா? உள்ள பாத்துருக்கீங்களா? டேபிள் இருக்கா, சேர் எல்லாம் போடப்பட்டிருக்கா? அங்க போய் சில நேரங்கள்ல நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் உள்ள போய் எங்க போய் உட்காடுறாங்களா, உட்கார்ந்து பேசுறாங்களா? என்ன பேசுவாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை செய்யலாமா முதல்ல முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்த பாடு எப்படி செய்யலாம், எங்கெங்க செய்யலாம், என்ன செய்யலாம், இது யாரு பங்கெடுத்துக்கலாம், இந்த காரியத்தை செய்யறதுக்கு யாரு பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு செய்வாங்க, ஒரு முடிவெடுப்பாங்க அந்த சபையில உட்கார்ந்து. அதனாலதான் அது பேரு நிர்வாக சபை. அதுக்கு பேர் என்னது, நிர்வாக சபை. அப்படி ஒரு நிர்வாகம் வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. அப்படி நிர்வாகம் எங்க இருக்கு, வீட்டுக்குள்ளே இருக்கு. அக்கா இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, 2 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா கலந்து ஆலோசிச்சு அந்த குடும்பத்தை வழி நடத்துறாங்க. பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா, நீங்கெல்லாம் இப்ப உங்களுக்கு வயசு என்னாவது பேரத்தால ஒரு 10-12 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க. 8ஆவதா 7ஆவதா 8ஆவது படிக்கிறீங்க. அப்ப 15 வயசு பிள்ளைங்க ஒருத்தர் இருக்கிறாரு, 15 வயசு பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 17-18 பிளஸ் முடிச்சிட்டீங்க, டிகிரி படிக்கிறீங்கன்னு சொன்னா ஆலோசனையில உங்களையும் சேர்த்துக்குவாங்க. ஆலோசனையில
உங்களை என்ன செய்வாங்க, சேர்த்துக் கொள்வாங்க. நம்ம வீட்டுல நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம்னு சொன்னா என்ன செய்யலாம், இதுக்கு பணத்துக்கு என்ன செய்யலாம், இந்த காரியத்தை எப்படி நடத்தலாம், அம்மா ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, அக்கா ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. இதை செய்ய சொல்லி மார்க்கம் சொல்லுது. இதை செய்ய சொல்லி என்ன சொல்லுது, மார்க்கம் ஆலோசனை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுது. ஆலோசனை செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நன்மைகள் இருக்கு, மிகப்பெரிய நன்மைகள் இருக்கு. பாருங்க, அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் ஒன்னு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல கூட வஷாவிருஹும் ஃபில் அம்ரி, வஷாவிருஹும் ஃபில் அம்ரி, 3வது அத்தியாயம் 159வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், நபியே எல்லா காரியங்களிலேயும் அவர்களுடன் நீங்கள் ஆலோசனை செய்வீராக. அவர்கள் சொன்னா இந்த இடத்துல சஹாபாக்கள். யார அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்களோடு கலந்து நீங்க செய்யுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அல்லாஹ் உலகத்திலேயே முதல் அறிவாளிய யார வச்சிருக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அறிவாளி. அவங்களை தவிர வேற அறிவாளி யாருக்கு, அவ்வளவு பெரிய அறிவாளி யாரும் கிடையாது. அவ்வளவு பெரிய அறிவாளி யாருமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு அடுத்து அல்லாஹ் தான் எல்லாம் முதல்ல, அல்லாஹ் தான் முதலில். அல்லாஹ் மிகப்பெரிய அறிவாளி. மனிதர்கள்ல மிகப்பெரிய அறிவாளி, முதல் அறிவாளி. கியாமத்து நாள் வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ல இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு சொன்னா யாருதான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முதல் அறிவாளி. அந்த முதல் அறிவாளிக்கு அல்லாஹ் சொல்ற செய்தி என்ன? நீங்க சஹாபாக்களோடு ஆலோசனை செய்யுங்க. நீங்க என்ன செய்யுங்க? சஹாபாக்களோடு ஆலோசனை செய்யுங்க. எந்த காரியமானாலும் ஆலோசனை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் என்பதை நாம குர்ஆன்ல பார்க்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தன்மையை, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தன்மையை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா ரஅய்து அக்ஸர மஷ்வரத்தல் லி அஸ்ஹாபிஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உலகத்துல நிறைய மனிதர்களை பார்க்கிறேன். சொல்றது யாருங்க? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, உலகத்துல நான் நிறைய மனிதர்களை பார்க்கிறேன். அந்த மனிதர்களிலேயே தன்னுடைய தோழர்களோடு கலந்து ஆலோசனை செய்வதிலே ரசூலுல்லாஹ்வை விட வேற பெரிய நபரை நான் பார்க்கல. மிகப்பெரிய அறிவாளி அவங்க. அப்படி இருந்தும் எல்லா காரியங்களையும் சஹாபாக்களோடு என்ன செய்றாங்கன்னு சொன்னா கலந்து ஆலோசனை செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் தான் அதிலேயும் முதலிடமாக இருக்கிறார்கள். மற்றவர்களை காட்டிலும் ரசூலுல்லாஹ் தான் ஆலோசனை செய்யக்கூடிய விஷயத்திலையும் முதலிடத்தை வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி தருகிற செய்தியை என்ன செய்யணும்னு சொன்னா நாம ஹதீதுகள்ல பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, பத்ர் யுத்தம்ங்கிறது இஸ்லாத்திற்கு அந்த வெற்றி என்பது கிடைக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாமே இல்லை. பத்ர் யுத்தத்துல கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் பத்ர் யுத்தத்துல வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொன்னா, பத்ருங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்ர் கேள்விப்பட்டிருக்கோமா? பத்ரை பற்றி பேசுறதுக்கு அன்னைக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சு. பிறை 17 அன்னைக்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சு. அது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு நம்ம பத்ரை பற்றிய செய்தி நிறைய சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சின்ன செய்தி மட்டும், நான் இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பத்ர் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி சஹாபாக்கள்கிட்ட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆலோசனை செய்யறாங்க. என்ன ஆலோசனைன்னு சொன்னா, மக்காவுல இருக்கக்கூடிய வியாபாரிகள், குறிப்பா குறைஷிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வியாபாரத்துக்கு போயிட்டு ஒரு பெரிய பொருளாதாரத்தோடு திரும்பி கொண்டிருக்கிறாங்க, மக்காவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொருளாதாரத்தை வைத்து மதீனாவில் இருக்கக்கூடிய நம்மோடு சண்டை போட்டு நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை நடத்திட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இப்போ ஆலோசனை செய்யறாங்க. என்ன செஞ்சாங்க? ஆலோசனை செஞ்சாங்க. என்ன ஆலோசனை செஞ்சாங்கன்னு சொன்னா, நம்ம இப்போ சண்டைக்கு போகலாமா வேண்டாமா, நம்ம இப்போ அவங்கள போற அந்த பொருளாதாரத்தோடு போகக்கூடிய அவர்களை வழிமறிக்கலாம், அப்படி மடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆலோசனை கேட்கிறாங்க. ஆலோசனை கேட்கிற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உட்பட
முஹாஜிர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அதாவது மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த சஹாபாக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாம போய் அந்த கூட்டத்தை வழிமறிக்க வேண்டும். நம்ம என்ன செய்ய, இந்த கூட்டத்தை நம்ம வழிமறிக்க வேண்டும், அந்த பொருளாதாரத்தை நம்ம முடக்க வேண்டும் சொல்லி இருக்கிறாங்கன்னா ஆலோசனை சொல்றாங்க. அன்சாரிகளாக இருக்கக்கூடிய தோழர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கு. என்ன உடன்படிக்கைன்னா, மதீனாவுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா மதீனாவை பாதுகாக்கணும், மதீனாவை நம்ம பாதுகாக்கணும். முஹாஜிர்களும் அதில் சேர்ந்து கொள்ள வேண்டும், அன்சாரிகளும் அதில் இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற யூதர்கள் மற்ற மற்ற குலத்தை எல்லாருக்கூடையும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதை நிறைவில் வச்சுக்கிட்டு மதீனாவை தானே நம்ம பாதுகாக்கணும், உள்ளேயே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுகிற பொழுது முக்கியமான சஹாபாக்கள் சில பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அன்சாரிகள்ல யா ரசூலல்லாஹ், நீங்கள் கடலில எங்களை குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதித்து விடுகிறோம். எங்க குதிக்க சொன்னாலும் சொல்லுங்க, கடல்ல குதிக்க சொன்னாலும் குதிச்சிடுறோம், கடல்ல குதிக்க சொன்னாலும் குதிச்சிடுறோம். அதனால நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு நாங்க வர்றோம்னு சொல்லி பெரும்பான்மையான கருத்து வந்துச்சு. ரசூலுல்லாஹ் இப்ப முடிவெடுத்தாங்க, நம்ம மதீனாவை விட்டு வெளியே போகலாம். எங்க போகலாம்? நம்ம மதீனாவை விட்டு வெளியே போகலாம்னு சொல்லி அதற்கு பிறகுதான் வெளியே போனாங்க. முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க? இப்போ ஆலோசனை செய்தார்கள். யாரிடத்துல? சஹாபாக்களிடத்துல ஆலோசனை செஞ்சுட்டு அந்த ஆலோசனையுடைய அடிப்படையிலே பெரும்பான்மையான கருத்து என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொன்னா வெளியே பத்ர் யுத்தத்துக்கு வெளியே போனாங்க. அல்லாஹ் அதுல வெற்றியை கொடுத்தான் அப்படிங்கிறது பார்ப்போம். ஆக நமக்கு ஒரு வெற்றி வர வேண்டும், கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும், கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். அதே போல பாருங்க, உஹது யுத்தத்துக்கும் அதே மாதிரி தான். மற்ற இன்னும் நிறைய யுத்தங்கள் நடந்தது, எல்லா யுத்தங்களுக்குமே அப்படித்தான். இன்னும் நிறைய வரலாறுகளுக்கு நம்ம பேச நேரம் இல்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், அடுத்த சீக்கிரம் வந்துடுறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க யாரும் தெரியுமா? அது சொல்லுங்களேன், பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கோமா? பட்டிருக்கீங்களா இல்லையா? யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய மனைவி. ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க, இவங்களும் கூட போயிருந்தாங்க, இவங்களும் கூட ரசூலுல்லாஹ்வோட கூட போயிருந்தாங்க. போயிட்டு திரும்பி வரும் பொழுது தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி ஒதுங்கினாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வோடு இருந்த படைகள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு. வந்து பாக்குறாங்க, யாருமே காணா, பாலைவனத்துக்குள்ள யாருமே இல்லை. பின்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா வருகிறார். அவரு பார்த்தாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இங்க நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒட்டகத்தை படுக்க வச்சாங்க. பேசக்கூட இல்லை, வரலாறு அப்படியே சொல்லப்படுகிறது. பேசக்கூட இல்லை, ஒட்டகத்தை படுக்க வச்சாரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே ஒட்டகத்துல ஏறி அமர்ந்தாங்க. அவர் ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்து கொண்டே நடந்து வந்தார். அந்த வீரர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இதான் நடந்தது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா இட்டு கட்டி விட்டார்கள். உங்க பிள்ளைங்களுக்கு விளங்காது, என்ன பண்ணாங்க? இட்டு கட்டி விட்டார்கள். இட்டு கட்டி விட்டு அன்னை ஆயிஷா சித்திகா அவங்க பேர்ல இட்டு கட்டி விட்டார்கள். அப்போ உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த இட்டு கட்டின உடனேயே ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. ஒரு ஆலோசனை ஒண்ணு நடத்துறாங்க. யாரு கூட நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. வஷாவர அலியன் வ உஸாமா, வஷாவர அலியன் வ உஸாமா, ரெண்டு பேர் கூட ஆலோசனை பண்ணாங்க. இந்த ரெண்டு பேருமே என்ன வயசுன்னு சொன்னா அந்த நேரத்திலே அவர்கள் ஏறத்தாழ 20 வயதுக்கு உட்பட்டவர்கள், 20-21 வயசு உள்ளவங்க, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்வுடைய வயசு என்ன? அப்ப என்ன? ஏறத்தாழ 50 வயதுக்கு மேல. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வயது என்ன? 53. மக்காவில இருந்து வரும் பொழுதே 53. அதுக்கு பாடு பத்ர் யுத்தம் பார்த்தோம்னு சொன்னா 55 வயசு பக்கம். 55 வயசு உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஏறத்தாழ 20-22 வயசுக்கு உட்பட்ட ரெண்டு வாலிபர்களை கூப்பிட்டு எழுசுறாங்கன்னு சொன்னா ஆலோசனை பண்றாங்க. இப்படி ஒரு இட்டுக்கட்டுதல் நடந்துருச்சு, இது மாதிரி ஒரு செய்தி பேசப்படுது, இது உண்மையா பொய்யா, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்தாதான் தெரியும் அப்படின்னு என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஆலோசனை பண்ணாங்க. அது ஹதீஸ்ல சொல்லப்படுது.
வஷாவர அலியன், அலி ரலியல்லாஹு அவங்களிடத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஆலோசனை செஞ்சாங்க. உசாமா, உசாமா அவங்களிடத்திலையும் ஆலோசனை பண்ணாங்க. ஃபீமா ரமா பிஹி அஹ்லுல் இஃப்கி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட அந்த விஷயத்திலே இந்த ரெண்டு நபரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீதுகளில் சொல்லப்படுகிற செய்தியாக இருக்குது. ஃபஸமிஅ மின்ஹுமா, அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்றத காது கொடுத்து கேட்டாங்க. இதான் ஆலோசனை. இதுதான் ஒரு செய்தியில் ஒரு பிரச்சனை ஒன்று வரும் பொழுது அதற்கு தீர்வு தேடணும்னு சொன்னா என்ன வேண்டும்? அங்கே ஆலோசனை வேண்டும். அங்க என்ன வேண்டும்? அங்க ஆலோசனை வேண்டும். நான் சுருக்கமா வந்துடுறேன், நிறைய செய்தி சொல்லலான்னு பார்த்தேன். முன்னாடி கொஞ்சம் வேற செய்தி சொன்னதுனால நம்ம சுருக்கமா நான் முடிச்சு விட்டுறேன். இப்போ ஆலோசனைனா நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்னென்ன பாருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை முதல்ல நம்ம நிறைவேற்றுறோம். அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கானா, அல்லாஹ்வுடைய உத்தரவை நம்ம முதல்ல நிறைவேற்றோம். அல்லாஹ்வுடைய உத்தரவு நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம் எல்லா காரியங்களையும் ஆலோசனை செய்யும் பொழுது. இரண்டாவது, நபியின் சுன்னத்தை பின்பற்றுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் ஆலோசனை செஞ்சிருக்கிறாங்க. நம்மளும் நம்ம குடும்ப விஷயங்கள்ல, நிர்வாக விஷயங்கள்ல, மற்ற ஊருடைய விஷயங்கள்ல, மற்ற நிர்வாகங்கள்ல ஆலோசனை செய்யும் பொழுது நபியின் சுன்னத்தை என்ன செய்யணும்னு சொன்னா பின்பற்றிய அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. அடுத்து மிக முக்கியமானது, எங்கே ஆலோசனை செய்யப்படுகிறதோ அங்கே ஒற்றுமை இருக்கும். எங்க ஆலோசனை செய்யப்படுதோ அங்க ஒற்றுமை இருக்கும். அங்கே சர்வதிகார போக்கு என்பது இல்லாமல் இருக்கும். சர்வதிகார போக்கு என்பது இல்லாமல் இருக்கும். அங்கே பகை என்பது, விரோதம் என்பது குறையும். ஆலோசனை செய்யறதுனால பகைகள் இல்லாமல் போய்விடும், விரோதங்கள் குறைந்து போகும். அதே போல மனங்களிலே சந்தேகம் என்பது ஏற்படாது. அவளை சாப்பிட்டுருப்பாரா, இவ்வளவு சாப்பிட்டுருப்பாரா, அது அவ்வளவு வந்திருக்குமா, இவ்வளவு வந்திருக்குமா. ஒரு ஆலோசனை எல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணும் பொழுது என்ன என்ன போயிடுங்க, சந்தேகம் என்பது அங்கே குறைய ஆரம்பித்து விடும். எல்லாருக்குமே தெரியும், பகிரங்கமா ஒரு விஷயத்தை பேசப்படும் பொழுது பகிரங்கமா தெரியும், இதுதான் வந்துச்சு, இதான் நடந்துச்சு, இப்படிதான் போச்சு அது அப்படின்னு எல்லாத்துக்குமே செய்யும் தெரியும். அதனால் அங்கே மனங்களிலே சந்தேகம் என்பது குறைய ஆரம்பித்து விடும், இல்லாமலே போய்விடும். அதே போல குடும்ப வாழ்க்கை சீர் வரும். குடும்பத்துல கணவனும் மனைவியும் பிள்ளையும் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி ஒரு குடும்பத்தை நடத்துறாங்கன்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கை சீர் வரும். சமூக வாழ்க்கையும் அப்படித்தான். சமூக பிரச்சனைகளையும் நம்ம ஆலோசனை செய்கிற பொழுது சமூகமும் சீர் பெறுகிறது. நிர்வாகங்கள் தலை சிறந்து ஓங்கும். எல்லா நிர்வாகமும் குடும்ப நிர்வாகத்தில் இருந்து இருக்கிற எல்லா நிர்வாகங்களும் என்னன்னு சொன்னா தலை சிறந்து ஓங்கும் ஆலோசனை செய்கின்ற காரணத்தினால். அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி, அங்க சர்வாதிகார புக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், அது இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, பொறுப்புகள் அங்கே பகிர்ந்தளிக்கப்படும். பொறுப்புகள் அங்கே என்ன செய்யும்? பகிர்ந்தளிக்கப்படும். உதாரணத்துக்கு நான் திருப்பி தப்லீகே வர்றேன், உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன சமைக்கலாம், யாரு சமைக்கலாம், என்ன சமைக்கலாம், யாரு சமைக்கலாம், சமையல்காரர் இவரு, அவருக்கு இவரு ஹிட்மத் செய்வாரு, என்ன செய்வாங்க, ஆலோசனையில அங்க பங்கு பிரிக்கப்படும். வெளியே போறாங்க, வெளியே மக்களை சந்திக்க போறாங்க, அங்க யாரு அந்த போற 3 நபர் 4 நபர்களுக்கு யார் தலைவராக இருப்பது, அமீர் யாரு, யாரு போய் அங்க பேசணும், முத்தக்கல்லியமா யாரு இருக்கணும், அவங்க மட்டும் தான் பேசணும். அதே போல அந்த கூட்டத்தை ஒட்டு கட்டுக்கோப்பாக அழைச்சிட்டு போறது அது யார் செய்யறது, அங்க இருக்கிற மக்களை காட்டுறதுக்கு உள்ளூர் வாசி யாராக இருக்கிறார், இப்படி எல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன செய்யுதுன்னு சொன்னா பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படுகிற பொழுது அந்த காரியமும் அங்கே ஜெயம் பெறுகிறது. அந்த காரியமும் என்ன நோக்கமோ அந்த நோக்கம் அங்கே நிறைவு பெறுகிறது. பலன் கிடைக்கிறது. அதில் நாம் எதிர்பார்க்கிற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றி அங்கே கிடைக்கிறது ஆலோசனையினால் என்கிற செய்தி நாம பார்க்கிற செய்தி. நேரம் குறைவில்லை, சுருக்கமாக நம்ம என்ன சொன்னா இந்த அத்தியாயம் அந்த செய்தியைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இந்த அத்தியாயத்தில் உள்ள இந்த வசனம், இந்த நான் மேலே ஓதிய அந்த வசனம் நம்ம அந்த செய்தியை தான் நமக்கு சொல்லுகிறது. ஆனா அதுல ஒண்ணு உத்தரவு போடுது பாருங்க. அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான். என்ன உத்தரவுன்னு சொன்னா நம்ம அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். வல்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம், முதல்ல ரப்புவுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. முதல்ல யாருக்கு நீங்க பதில் சொல்லணும்? ரப்பு என்ன கட்டளை இருக்கிறானோ அந்த கட்டளை எல்லாம் நிறைவேற்றணும். நீங்க அதுக்கு முதல்ல கட்டுப்படுங்க. ரப்புக்கு நீங்க
கட்டுப்படுங்க. இரண்டாவது அக்காமு ஸலா, நீங்க தொழுகையாளியாக இருக்க வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? தொழுகையாளியாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கு பிறகு நீங்க அம்ருஹும் ஷூரா, உங்களது காரியங்களிலே மசூராவை செய்யுங்க. ரப்புக்கு கட்டுப்படாம தொழுகை இல்லாம நான் வெறும் ஆலோசனையில் மட்டும் பங்கு பெறுவேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆலோசனை வெற்றியை கொடுக்காதுங்கிறது அல்லாஹ் சொல்லுகிற செய்தி. அம்ருஹும் ஷூரா பைனஹும், அதற்கு பிறகு நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா வேற செய்திகளை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறது நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து வெற்றியாளர்களாக ஆவதற்கு அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பாக்கியங்களை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம்.